வெல்கம் டு NCERT 360. இன்றைக்கி இந்த கிளாஸில் ப்ராபபிலிட்டி சாப்டர் 14 கிளாஸ் 11 லெவலில் சாப்டர் 14 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பேசிக் கான்செப்ட் தெரியணும். அந்த பேசிக் கான்செப்டை முதல்ல கற்றுக்கலாம். இந்த கொஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். நம்ம இப்போ ஈவெண்ட் ஏ ஆர் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏ யூனியன் பின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் பாருங்க. ஈவெண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். ஏ அண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்செக்ஷன், ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா யூனியன், அண்ட் ஏ அண்ட் நாட் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாட்ன்ற லெட்டர் வருது இல்லையா இங்கே, ஸோ அதனால நம்ம மைனஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். அதுதான் இந்த தியரிக்கான மீனிங். ஏ ஆர் பினா யூனியன், ஏ அண்ட் பினா இன்டர்செக்ஷன், அண்ட் ஏ அண்ட் நாட் பி அப்படின்னா மைனஸ். இப்போ அந்த பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அதை வச்சு தான் அந்த சம் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அதாவது கொஷின் நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணலாம். இதில் ரோலிங் டைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டைஸில் மொத்தம் 6 தான் நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. n of s is equal to 6. இப்போது ஏ என்னன்னா கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பி என்னன்னா கெட்டிங் அன் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஏ கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ என்ன? ஏ 2 3 5 தான். அண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க? கெட்டிங் அன் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அதாவது இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு தான் நம்ம ஏன் பி எழுதணும். ஸோ அப்போ பி என்ன? பி 1 3 5. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்னா என்ன சொல்லியிருந்தேன்? நம்ம கான்செப்ட் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். ஆர்னா யூனியன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. ஸோ அப்போ என்ன? ஏ யூனியன் பின்னா என்ன? இதில் இருக்கிறது ஆன்சர் என்னன்னா 1 2 3 5. இந்த கான்செப்ட் யூனியன் இன்டர்செக்ஷனாக நம்ம செட்ஸ் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ அண்ட் பி அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன? 3, 5. தேர்ட் சப்டிவிஷன் ஏ பட் நாட் பி அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ அப்போ 2 தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னன்னா நாட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா நாட் ஏனா என்னென்னா ஏ டேஷ். அப்போ என்ன? நாட் ஏ வராததெல்லாம் என்னென்ன? ஏல வராததெல்லாம் என்னென்ன வரல பாருங்கள். 1 4 6. ஸோ அதுதான் ஆன்சர். 1 4 6 தான் ஆன்சர். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.